அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க, அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும். ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசோட போகும் ஒரு மனம், ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அங்கே பாசத்தை அட்டைனா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்றது நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் தயம் வந்துச்சுன்னா பார்த்தேன் இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோன்றிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டது தான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அந்த எந்த கம்பெனியிலேருந்து? கார் கம்பெனிலேருந்து. அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு. பையன் உன் பையனை யாருன்னு? ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும்னு. ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருக்குறாங்க. என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற. ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் உத்தனம் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆகுறது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா, தங்கமான பிள்ளையா அதுன்னுவான். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா. எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம். இது என் புள்ள உன் புள்ளையே இல்லைங்க, நீ ஏன் செய்த? உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு. உன் பிள்ளையாச்சுன்னு உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது, தனித்து போகும். நீ செய்த உடல் உங்ககிட்ட தான் இருக்கும். இதுதான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம். அதனால்தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே
ஓரியாய் நீ நின்று ஐந்தெழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோர் 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியா இருந்துக்குன்னு ஏங்கிக்கு நிற்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கு நிற்கிறடான்னா. அது பறக்கும் போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம் பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. ஓகே, ஆத்மானசாமி. ஆத்மரகம். அப்புறம் நம்ம ஐயா சொல்லுவார், அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்லுவார். இது வரைக்கும் ஐயா வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருப்பாரு. ஒரு 10,000 சீடர் இருப்பாருங்க. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆன்மீகவாதி யாருமே இந்த மனம் பற்றி யாரும் தெரியாது. மனம் தான் குருன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது. எனக்கு 38 வயசு ஆச்சு, இது வரைக்கும் நான் கேட்கவும் கிடையாது. இது வரைக்கும் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கிற குருமார் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறாங்க. இந்த குருன்னு சொல்லி கொடுத்தாரு, அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? குருன்னு இதுக்கு மாதிரி தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த மனம் குருவா, சொல்லி கொடுத்த அவரு குருவா? யார் குரு? இதை கரெக்டு தான். ஐயா சொல்லுவார், எல்லாரும் வந்தோம், ஐயா உங்கள் பேச்சை கேட்டு தான் சார் வந்தோம். ஆனால் ஐயா சொல்ல மாட்டார், இந்த கதையெல்லாம் இங்கே வந்து சொல்லாத, நான் காலகாலமாக பேசிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு உன் மனம் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். காலகாலமாக சொன்னேன், ஒரு நாள் என்ன பண்ணேன், நல்லா தான் பேசுகிறாரு, அவருக்கு என்ன போச்சு, இங்கே படுறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டால் கூட என் கடமையை நோக்கி போயினே இருந்துட்டேன். ஆனால் அங்கே உத தான் இங்கே வந்திருக்கிறோம். எக்கோ வருதுல்ல? என்ன சாமி திடீர் ஏறிச்சாண்ணா? எக்கோ வருது. அப்போ சாமி குறைச்சிங்களா? அங்கே ஊரில் உதச்ச ஒன்ன பிறகு தான் நமக்கு கொஞ்சம் புத்தி வருது. எது அப்போ தான் சொல்லுது, அன்றைக்கி ஒரு பெரியவர் சொன்னார், கேட்டுட்டு போயிட்டடா. யார்? மாணிக்கவத்தை கூட அப்படி தான் சொன்னார். இறைவன் வந்து வாப்பான்னு கூப்பிட்டா கூட ராஜா ஒரு வேலை கொடுத்தாரு, நான் போய் முடிச்சுட்டு வரேன்னு போனார். ஆனால் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அவர் இல்லை. அதனால் அவர் புலம்புறாரு, ஏன்டா எனக்கு தான் புத்தி தெரியல, புத்தி இல்லாத மடையன், எல்லாரும் மாதிரி நானும் வாழ்ந்துட்டேன், உனக்கு தான் நீ தான் பெரிய ஆளாச்சே, என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி துள்ளி திரிந்த வயதிலே எனக்கு துடுக்கடக்கி அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி என் மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி என்னை உட்கார வச்சு நான் தாண்டா வந்துக்கிறேன், நீ ஏன்டா ராஜா சொன்னப்போ எல்லாருக்கும் ராஜா நான் தான் அப்படின்னு நீ புரிய வச்சுருந்தேன்னா நான் அன்றைக்கே உட்காந்துருப்பேனே அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் வந்து கூப்பிட்டால் கூட எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியாது. மாணிக்க வாசகர் கூட அவர் மனம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மனமும் சொன்னதுக்கப்புறம் தான். அப்போ முதல் குருவே அவங்களுக்கு அவங்க மனம் மட்டும்தான். ஐயா வந்து பாடம் கொடுத்துனே இருக்கிறாரு, எங்களை பற்றி பாடம் வாங்கினியா, வாங்க போறியா, எந்த கேள்வியும் கேட்டதே இல்லை. அப்போ அவர் முடிவில் எவ்வளோ தெளிவாகிறாரு பாருங்க. ஊருக்கு சொன்னது தான் வீட்டுக்கும், ஊருக்கு ஒன்று சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடே வாடான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கும் என் மனம்தான் குரு, அவரோட சாட்சி. ஊருக்கு என்ன சொன்னனோ அதுதானே பிள்ளைக்கும், அந்த பிள்ளைக்கும் மனம் சொல்லும். அந்த மனம் சொல்ல பிறகு அவன் வருவான், அவன் சொன்ன பிறகு நான் பாடம் கொடுப்பேன். அவர் ஒரு கோடு போட்டார்னா அதை விட்டு தாண்டினதே கிடையாது. எல்லாருக்கும் அதான் லிமிட்டு. வந்தியா வேலையை பார்த்தியா போய்கினாரு. அப்போ நாங்கள் கூட ஐயா பாடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் தான் இப்போவாது இந்த மரமண்டிக்கு புத்தி வந்ததேன்னு அந்த சிவபெருமான் சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் பாடம் கொடுத்தாரு. பாடம் கொடுத்ததுக்கப்புறம் கூட 4 மாதம் ஆயிடுச்சு சாமி, 6 மாதம் ஆயிடுச்சு சாமி நமக்கு சொன்னதே கிடையாது. அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவோம். பாடம் வாங்கலாமான்னு கேட்டதே கிடையாது. அனுபவத்தை சொல்லுவோம். அனுபவத்தை சொல்லும்போது சரி போடுவார், அவ்வளோதான் சொல்லுவார், அதுக்கு மேலே போக மாட்டார். அது வந்துட்டோம்மா இப்படி சொல்லினே இருப்பாரை தவிர என்னைக்காவது ஒரு நாள் அவராக கூப்பிட்டு என்ன பண்ண, சரி அடுத்த பாடம் வாங்கி போனுவார். அப்போது நாம் சொன்ன அனுபவங்களை அவர் புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இவன் தகுதியாக வந்ததுக்கப்புறம் சொல்லுவான், இந்த தகுதி உனக்கு வந்துச்சுன்னு அவரு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாடம் வாங்கினே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் நாங்களே பாடம் வாங்குவோம். சில பாடம்லாம் வச்ச கணக்கு ஆகிப்போச்சு. அவராக வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்கிக்கிறோம். சில பாடங்கள் அவராக கூப்பிட்டு பாடம் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்த பாடம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், சாமி ஐயா 6 மாதம் பொறுத்து வாங்கிக்க சொன்னார், 6 மாதம் ஆயிடுச்சு கொடுக்குறீங்களா இல்லையா, இதில் ரெக்கமெண்ட் வேறு, சாமி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. இது அப்படி இல்லை. இது குருமார்களுக்கு தெரியும். நாம் என்ன பண்ணோம், மாதம் மாதம் வரோம், சரி மாதம் மாதம் வர முடியல, ஃபோன்லையாச்சும் சொல்லணும், சாமி பாடம் பண்ணுறேன் எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது நாம் அது சரியாக தப்பா, சாமி இன்னும் வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இல்லை சாமி நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாடம் வாங்கிக்கணும் நாம் சொல்லினால் மட்டும்தான் நீங்கள் பாடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிறந்த சீடர்கள்.
எவ்வளோ பேர் வர போகிறீங்கன்னு தெரியல அந்த மாதிரி. சொல்லுங்கள் சாமி. ஆத்மான சாமி. ஆத்மானம் இப்போ இது புரிஞ்சுதுங்களா? முதல்ல குருன்றது ஒவ்வொருத்தரோட மனம்தான். அதுக்கப்புறம்தான் அந்த மனசை வச்சு தான் குரு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். எதுக்குமே உதவாத நம்ம என்ன பண்ண, இங்கெல்லாம் நிறைய பேர் இந்த ரசத்துக்கு புளியை கரைப்பாங்க. புளியை கரைச்சிட்டு அந்த எசன்ஸ்லாம் ரசத்துக்கு ஏற்றினதுக்கப்புறம் அந்த சக்கையை பிழிஞ்சு அப்படி தூக்கி போடுவாங்க. அது எதுக்குமே உதவாது இதுக்கப்புறம். அந்த மாதிரி இந்த உலகமும் நம்ம குடும்பமும் நம்மளை சாறு வெகு பிழிஞ்சி அந்த ரசத்தில் இருக்கிற இது மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே உதவாதுன்னு போட்டு நிறைய பேர் வந்துடும் அந்த உதவாத போனாது மாதிரி. ஆனால் உதவாத போனால் கூட என்னை நம்பி நீ வந்துட்ட, உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னவர் தான் குரு. அவர் தான் சாமி உண்மையான குரு. இந்த உலகத்தில் இப்படி ஒரு குருமாரை பார்க்கவே முடியாது. ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு ஆசிரமத்துக்கு வந்துட்டா வாங்க வாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு தான் நிறைய ஆசிரமம் இன்ன வரைக்கும் நடந்துனுக்குது. உள்ளே வந்துட்டான் வாழ்நாள் உள்ளே வச்சுருவாங்க, அரசு தான் வாழ்நாள் சிறை மாதிரி. ஆனால் இங்கே ஒரு இடம் மட்டும்தான், வந்தியா கற்றுக்கினியா போய்கினே போய் வீட்டில் போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்டேருந்து இது வரைக்கும் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை அவர். நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இறங்கி எதிர்பார்த்து வந்திருக்கிற, அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உனக்கு அதுக்கான பக்குவம் இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். என்னை நம்பி வந்ததுனால உன்னை நம்பி நான் கொடுக்குறேன். ஆனால் உனக்கு பக்குவம் இல்லைன்னா கூட அதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அவர் குருவாகவும் அவர் உங்கள் மனமாகவும் இருந்து உங்களை வழி நடத்துவார். இது சத்தியமான உண்மை. சொல்லுங்கள்.